வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி பெற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழந்துள்ளது. இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் சந்திரகுமாருக்கு வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் அதிகாரி வழங்கினார். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாலும் தலைநகர் டெல்லி மோடி அமித்ஷா கூட்டணிக்கு எட்டாக்கணியாகவே இருந்தது. இந்நிலையில் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க உள்ளது. வருகிற 11ஆம் தேதி வள்ளலார் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அன்றைய தினம் தமிழகம் முழுவதும் மதுபானம் விற்பனை செய்யக்கூடாது என அறிவிப்பு வெளியிடப்பட்டு அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட்டாலும் அம்மாமருந்தகங்கள் தொடர்ந்து செயல்படும் என கூட்டுறவுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அப்போது பேசிய ராதாகிருஷ்ணன், விரைவில் முதல்வர் மருந்தகம் என்ற புரட்சிகரமான திட்டத்தின்படி 1000 முதல்வர் மருந்தகங்கள் முதலமைச்சரால் துவக்கி வைக்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார்.